தாயமா கண்டித்து பாரமா எதுவுமே யாரமா தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயமா கண்டிருந்து பாரமா தமிழ் ஒரு உத்தமன் சோதனைகள் அவர் கட்டிய தாழிக்கும் பொட்டிலும் தொகுத்து காவலோடு நீதிக்கு கண் கொண்டு சோதிக்கும் துன்பத்தை மடியில் பிச்சை கேட்டீரே அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்டீரே மடியில் பிச்சை கேட்டீரே அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்டீரே ஒரு தாலி வரம் கேட்டு தாயமா கட்டிந்து பாருமா ஒரு புள்ளி குங்குமத்தில் இருந்து காக்கணும் மங்களமே சத்தியத்தை காக்க உங்கள் சக்கரத்தை சுற்றுவது புத்திரத்தில் எழுந்து உண்மை கொடு விட்டு கொடு அவர் மீது குப்பத்தில் சுமாரி திருமண காலமா மங்கத்த காமத்து மலையாளம் தஞ்சாவூர் மாறிய கன்னியாகுமரிய மலையூன செம்பகம் கன்னிகா பரமேஸ்வரி அந்தைய ஜெகதம்பா பொற்கலத்தம்மாவை எல்லையா தொப்புளி அம்மாவை வெங்கை அம்மாவை கொழுந்தை அம்மா பாட்டியம்மா என்ன முத்தியம்மா அம்மா யோகாமிகா யோகாமிகா வைகுண்டம்மா தாய் வச்சையம்மா வீரப்படுகின்றம்மா வைரவி வைரவி அம்மாயி பொம்மை அழகம்மக்கள் ஆதிபராசக்தி தாலி வரும் கேட்டு வந்தே தாயமா கண்டிருக்க பாரமா வேறு துணையாரமா ஒரு தாலி வரும் கேட்டு வந்தே தாயமா பாரமா வேறு துணை நாரதர் மகரிஷி 48 நாள் கபர்விரதம் இருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை விதித்தார். அப்படி 48 நாள் முடியும் வரை அந்த 48 நாள் கடைசி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே உன் கணவரை விட்டு அகலாமல் பிரியாமல் உன் கணவர் கூடவே இருக்க வேண்டும் சாவித்திரி. அப்படி இருந்தால் தான் உன் கணவர் உயிரை நீ காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டார். ஆகையினால் இன்றுதான் அந்த கடைசி நாள். என் கணவரை பிரியாமல் அவரை ஒரு கணமும் பிரியாமல் அவரை விட்டு அகலாமல் அவர் கூடவே நான் இருப்பேன், அவர் எங்கு சென்றாலும் இருப்பேன், அவர் கூடவே நான் இருப்பேன் என்று என் கணவரை அழைத்து சுவாமி கோரி செல்கிறேன். என்ன சுவாமி? மனதில் சஞ்சலம் இல்லாமல் கேள். சொல்லுங்கள். காட்டுக்கே எங்கள் கூடாது சுவாமி, என்னை விட்டு நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது, எங்கு சென்றாலும் நானும் வருவேன் என்று சொல்லி
வார்த்தை கூறுகிறாய்? கண்ணில் எந்த தாய் தந்தை அவர் கண்ணிலோகும் அவர் சிந்தை. தாய் தந்தை இருவருமே போனார் திருகமருமானார். அவர் எழுந்து போய் சுமலி இருக்கின்றார், அவர் துணை அருகில் இருக்கின்றார். உன் தந்தையாரை தாயாரை பார்ப்பதற்கு தோழர் சுமலி இருக்கின்றார், அவர் துணை அருகில் இருக்கின்றார். நீங்கி போனா எனது எண்ணில்லாது பதிமொழி சொல்லாது தயவுடனே கோட்டை போடி சுமலி இருக்கின்றார், அவர் துணை அருகில் இருக்கின்றார். தங்களுடைய தாய் தகப்பனை பார்த்துக் கொள்வதற்கு உங்கள் தோழர் சுமால் இருக்கிறார். ஆகையால் என்னை நீங்க எங்கும் செல்ல வேண்டும். சாவித்திரி, நீ என்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டாய். சரி, வா போகலாம். பூலோகம் வந்துவிட்டோம். இந்த காட்டிலே சத்தியவான் எந்த இடத்தில் இருக்கிறான்? காட்டுக்கு வந்து விட்டோம். அது பார்த்தாயா? பட்ட மரங்களை பார்த்தாயா? நம் வாழ்க்கையை சித்தரிப்பது போல் தெரிகிறது. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்து விட்டது பார்த்தாயா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா நடந்தோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
யார் சொன்னது நான் அழுகிறேன் என்று? கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போவதில்லை, கண்ணை விட்டு போனாலும் கை விட்டு போவதில்லை, என் கருத்தை உடல் எடுத்து இருப்பாலும் பாராமல் தள்ளுவது நல்லவா மன்னவா மன்னவா அதோ காய்ந்திருக்கும் மரங்களை வெட்டி போடுகிறேன். அதை பொறுக்கி கட்டாக கட்டு. அப்படியே செய்யுங்கள் சுவாமி. என்னை உனக்கு தெரிகிறதா? தெரிகிறது. என்னை உன்னால் பார்க்க முடிகிறதா? உன்னை என்னால் பார்க்க முடியவில்லை சாவித்ரி. பார்க்க முடியவில்லையே. சக்கரெல்லாம் பஞ்சரைந்து வருகிறது சாவித்ரி. பார்க்க முடியவில்லையே சாவித்ரி. சாவித்ரி தண்ணீரா நான் எங்கு செல்வேன்? இந்த நேரத்தில் இவங்களை தனியா விட்டு விட்டு நான் எங்கு தண்ணீருக்கு செல்வேன்? தாவத்துக்கு தண்ணீர் கேட்கிறீர்களே, கொடுக்க முடியாத பாவியாகி விட்டேனா? இதோ வந்து விடுகிறேன். தண்ணீர் தாவ
சத்தியவனை உரை பிடிக்க முடியாது. நாரதரே, சத்தியவான் உரை கவர்ந்து விட்டேன். சபதம் யாரிடம் சபதம்? சீக்கிரம் யமபட்டணம் செல்வோம். ஊருக்குள் செல்ல முடியுமா? கணவன் இழந்தவரை போறா, கட்டிய கணவரை இழந்தவரை போறாமா, தாலி இல்லாதவள் போறா, பொய் இல்லாதவள் போறா, பொட்டு இல்லாதவள் போறா, புருஷனை இழந்தவள் போறா. நியாயமாம் நியாயமாமோ மாதியத்தை என்னை விட்டு போவதற்கு எப்படி சுவாமி உங்களுக்கு மனது வந்தது? உன் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பேனே என்று சொன்னீர்களே சுவாமி. நாரதர் சொன்னார், நாடு நகரங்கள் இல்லாதவன், பொருள் இல்லாதவன், சொத்துக்கே வழி இல்லாதவன் சொன்னாரே. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அன்போடு இருக்கக்கூடிய என் காதலன் கிடைத்தால் போதும் என்று உங்கள் கரம் பிடித்து வந்தேனே. போவதற்கு எப்படி மனது வந்தது? மஞ்சள் கொங்கு மங்களாம வாழையாவோ வரைக்கும் என் கூடவே இருந்து என்ன வாழ வைப்பீர்கள் என்று நினைத்தேனே. உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன் என்று சொன்னீர்களே. இப்பொழுது நடாத்தில் என்னை விட்டு விட்டு சென்றீர்களே சுவாமி. சொன்னது நீதானா? சொல் சொல் உயிரே, yeah.
நான் எப்படி வாழ முடியும்? கணவன் இல்லாத பெண் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? 48 நாள் நான் கவரி விரதம் இருந்தது அத்துணை பொய்யா போய்விட்டதா? நாரத மகரிஷி தீர்க்க சுமங்கலி பவா என்று சொன்னாரே, அத்தனை பொய்யா போய்விட்டதா? நான் கற்பு கரசி என்று உண்மை என்றார், நான் கற்பு கரசி தான் என்பது உண்மை என்றார், நான் பதிவிரதை என்பது உண்மையானால் என் கணவர் உயிரை பற்றி சென்றவர் யாராக இருந்தாலும் என் கண்கள் என்ற நேத்திரத்துக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? திவ்ய புரிச நீர் எங்கு சென்று விட்டார்? மறைந்து விட்டார். என் கண்கள் என்ற நேத்திரத்தை கண்டு மறந்து விட்டார். அவர் எங்கு சென்றாலும் சரி, எந்த திசையில் சென்றாலும் சரி, அவரை பின்தொடர்ந்து என் கணவர் உயிரை நான் பற்றி வருவேன், கணவர் உயிரை மீட்டு வருவேன். இது சத்தியம். தாயே பராசக்தி, நான் வந்து என் கணவர் உடலை எடுக்கும் வரை அந்த உடலுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராமல், அந்த உடலுக்கு எந்த விதமான சேதமும் வராமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பராசக்தி, நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனது உருவம் யாருக்கும் தெரியாது, எனது உருவம் யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த சாவு திருமாலுக்கு தெரிந்தது? எப்படி தெரிந்தது? சரி, பரவாயில்லை, சீக்கிரம் யமபட்டணம் செல்வோம். இன்று பதி போய் உயிர் வாழ்
வாழ்க்கையே கணவனை தெய்வம் என்று கருதிய காரிகையே, கணவனை தெய்வம் என்று கருதிய காரிகையே, நான்மகனால் வரையப்பட்ட லவியின்படி, அதாவது விதியின்படி எவருக்கு ஆயுள் முடிவடைந்ததோ அவர் உயிரை கவர்ந்து போகும் அதிகாரத்தை சாட்சாத் சிவபெருமான் எனக்கு அளித்திருக்கிறார். நடப்பவைகளால் அனைத்தும் என் இஷ்டமும் நடப்பதல்ல, அந்த சங்கரன் இஷ்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் கணவன் உயிரை எடுத்துக்கொண்டேன். உனக்கு எப்பொழுது ஆயுள் முடிவடைகிறதோ அப்பொழுது உன் உயிரையும் கவர்ந்து செல்வேன், கவர்ந்து செல்வேன். சீக்கிரம் நீ சென்று உன் பதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். பதிக்கு சென்று நான் கடமைகளை செய்யத்தான் போகின்றேன். அவர் உயிரை பிடித்த நீங்கள் என் உயிரை இப்பொழுது செல்கிறீர்கள். சாவித்திரிக்கு எது புரிய வேண்டுமோ அனைத்தையும் எடுத்துரைத்து விட்டேன். இனி என்னை பின்தொடர்ந்து வரமாட்டாள். சீக்கிரம் யமவட்டனம் செல்வோம். எவ்வளவு எடுத்து சொல்லியும் என்னோடு வாதாட துணிந்து வந்து கொண்டிருக்கிறாயே. கணவர் இல்லாமல் நான் உலகத்தில் வாழ மாட்டேன். ஒன்று என் கணவர் உயிரை தாருங்கள், இல்லை என்றால் என்ன? பக்தியில் சிறந்தவள் தான். இறந்த போதிலும் நான் சொல்வதை கவனமாக கேள். என்ன கேட்பது? எட்டிவனத்தினில் நடப்பதை விட்டு சாவித்ரி, நான் சொல்வதை கவனமாக கேள். நீ என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாதம்மா. இருந்த போதிலும் உண்மையில் இறக்கப்பட்டு உனக்கென்று ஒரு வரம் கொடுக்கிறேன். உன் கணவன் உயிரை தவிர வேறு ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரம் என்னை விட்டு சென்று விடு. பின்தொடர்ந்து நீ வரக்கூடாது. கண்ணை குட்டி காற்றலை விட்டு விட்டார்கள் என் மாமன் மாமியாரை. கண்கள் இல்லாமல் காடுவனம் போன்ற இடங்களை எல்லாம் சுற்றி சென்று கண் தெரியாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கண்வழி தர வேண்டும். எனது மாமன் மாமியாருக்கு இழந்த நாடு நகரங்களை தர வேண்டும். சுவாமி தாருங்கள் சுவாமி. எனது மாமன் மாமியார் இழந்த நாடு நகரங்களை கண்வழியை தாருங்கள் சுவாமி. மாமன் மாமியார் கண்ணொளி இழந்து விட்டார்கள். ஆமாம். மாமனார் நாடு நகரங்களை இழந்து விட்டார். அதையெல்லாம் தாருங்கள் சுவாமி. பூலோகத்தில் பிறந்த பெண்ணானி இந்த பூலோகத்திலே எப்பொழுது மாமன் மாமியார் இறந்து விடுவார்கள், கணவனும் நானும் சுகமாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த பூலோகத்திலே மாமன் மாமியார் கண்ணொளி தெரிய வேண்டும், அவர்கள் தெய்வமாக நினைத்து பூஜிக்க வேண்டும் என்றெல்லாம் வாதாடி கொண்டிருக்கிறாயே. உன்னை எப்படி பாராட்ட? இருந்த போதிலும் அந்த 2 வரங்களையும் கொடுக்கிறேன். கொடுத்த பிறகு என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது. மாட்டேன் 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 வரமாட்டேன். அப்படியே தந்தன் அப்படியே தந்தன் அட்டாத எத்தனை போ அப்படியே தந்தன் அப்படியே தந்தன் அட்டாத எத்தனை கண்வழியை கொடுத்து விட்டீர்கள். எனது மாமன் மாமார் இழந்த கண்வழியை கொடுத்து விட்டீர்கள். நாடு நகரங்களை கொடுத்து விட்டீர்கள். இத்தனை கொடுத்த நீங்கள் ஏன் சென்று விட்டார்? என் கணவர் உயிரை தராமல் சுவாமி. சண்டன் என்று எனக்கு ஒரு நாமம் உண்டு. சண்டன் என்று எனக்கு ஒரு நாமம் உண்டு. அதற்கு என்ன பொருள்? கோபக்காரன். கோபக்காரன் என்பது பொருள்.
ஆனால் என்னை வழிமறித்து வாதாடிய சாவித்திரி மீது கோபமே வரவில்லையே. அன்புதானே உண்டாகிறது. சரி, பரவாயில்லை. இருந்த போதிலும் அவளுக்கென்று ஒரு வரத்தை கொடுத்து விட்டோம் அல்லவா, இனி நம்மை பின்தொடர்ந்து வரமாட்டாள். சீக்கிரம் என் தந்தை சூரிய பகவான் வருவதற்குள் நான் சீக்கிரம் யமவட்டன் செல்ல வேண்டும். செல்வோம். நாதன் உயிரை கொடுக்க முடியாது. இருவரும் கேள் தருவேன் மாறி சொல்லேன் மாறே. ஒருவரும் கேள் தருவேன் மாறி சொல்லேன் மாறே. என்ன வரம் கேட்கிறாய்? என் தந்தைக்கு நான் ஒண்ணு கண்ணே கண்ணு பொம்பளை பிள்ளையா இருக்கின்றேன். என் தந்தை தாயாருக்கு ஆண் வாரிசு இல்லை சுவாமி. என் தந்தை தாயாருக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுத்து விடுங்கள் சுவாமி. தாய்மார்களே, உங்களுக்காகத்தான் நாடகமே. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பாருங்க. சடக்குன்னு ஒரே வரையில முடிச்சு உள்ள போயிருவாங்க. வாங்க வாங்க. ஒரு 5 நிமிஷம் தாய்மார்களுக்காகத்தான் இந்த நாடகமே. ஒரு கற்பில் சிறந்த பெண் எப்படி என்ன யமன்ட்ட வாதாடிய கனவு உயிரை கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் புரிய வேணாமா? வருஷத்துல ஒரு நாள் உட்காருங்க, உட்காருங்க. தடக்குன்னு முடிச்சு உள்ள போயிருங்க. உட்காருங்க கொஞ்ச நேரம். என்ன வரம் கேட்கிறாய்? என் தாய் தந்தையருக்கு ஆண் வாரிசு கொடுங்கள் சுவாமி. அப்பொழுது என்ன வரம் கேட்டாய்? அப்பொழுது புகுந்த இடத்திற்கு பெருமையை நிலைநாட்டினாய். ஆமா, புகுந்த இடத்திற்கு பெருமையை நிலைநாட்டினாய். இப்போது என்ன கேட்கிறாய்? பிறந்த இடத்திற்கும் பெருமையை சேர்க்கிறாய். ஆமாம் சுவாமி. உனது தாய் தந்தையருக்கு உன் தந்தையின் நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லை என்பதற்காக ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று கேட்கிறாய். ஆமாம் சுவாமி. அந்த வரத்தை கொடுத்து விட்டால் என்னை பின்தொடர்ந்து வராமல் சென்று விடுவாய். வரமாட்டேன். அதை கொடுத்து விடுங்கள். ஜாக்கிரதை. தந்தை 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 என் தந்தைக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுங்கள் என்று கேட்டேன், தந்து விட்டீர்கள். இத்தனை கொடுத்த நீங்கள் என் கணவர் உயிரை எங்கே ஏதாவது வர கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அவரை பின்தொடர்ந்து போவது என் வேலையாக இருக்கின்றது. கேட்ட வரத்தை கொடுத்து விட்டோம். இனி நம்மை பின்தொடர்ந்து வரமாட்டாள், வரவே மாட்டாள். சீக்கிரம் செல்வோம் செல்வோம். உங்க உயிரைத்தான் நான் வாங்க முடியும். அப்படித்தான் இருக்கின்றது என் பொழப்பு. வாங்க முடியாது. ஆமா, என்ன நினைத்து என்னுடன் வாதாடி கொண்டிருக்கிறாய்? சுவாமி, நான் சொல்வதை கவனமாக கேள். இல்லாதவர்களே இருக்கிற கோடிகள் அழிந்து நம்பரியா
சாவித்திரி, நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த அதி தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு, இந்த யமன், நாங்கள் அனைவருமே ஒவ்வொரு கற்ப காலங்களில் இறந்து போவோம் என்றாலும் பூலோகத்தில் பிறந்த உன் கணவன் உயிரின பரிதா வாதையாக ஆதலாலே வாதையாக ஆதலாலே இன்னும் ஏனோ இன்னலாலே இன்னும் ஏனோ இன்னலாலே உன்னுடாய் என்னையே என்ன செய்து மன்னனாவி பெண்ணையானே பெண்ணையே வேண்டாம் இன்னும் வாரம் ஒன்று கேள்வி ஆகவே. ஆமா, புகுந்த இடத்திற்கும் பிறந்த இடத்திற்கும் பெருமையை தேடிக்கொண்ட நீ, ஆமாம் சுவாமி, உனக்கென்று ஒரு வரம் கூட கேட்கவில்லையே, ஏனம்மா? எனக்கென்றா? நான் கூட மறந்து விட்டேன். தாங்கள் சொன்னபடி இப்பொழுது எனக்கு கவனமாக கேள். அப்படியா? நான் என் தந்தை சூரிய பகவான் வருவதற்குள் சீக்கிரம் சொல்ல வேண்டும். ஆமாம் ஆமாம். உன் கணவன் உயிரை தவிர உனக்கென்று ஒரு ஏதாவது வர வேண்டும் என்றால் பெற்றுக்கொண்டு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு சென்று விடு. கண்டிப்பாக. இல்லை வேண்டாம் என்றால் நான் சென்று விடுகிறேன். இல்லை இல்லை இல்லை, என் கணவர் உயிரை நான் கேட்க மாட்டேன். எனக்கென்று ஒரு வரம். என்ன வரம் கேட்கிறாய்? என் மீது இறக்கப்பட்டு தங்கள் சீக்கிரம் 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 கேள். சுவாமி, உலகத்தில் கழுத்து புருஷன் போய்விட்டார் என்றால் வயிற்று புருஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தை பார்த்து கொண்டு உயிர் வாழ்வார்கள் பெண்கள் உலகத்தில். என்ன வரும்? எனக்கு ஒரு ஆண் வாரிசு, ஆண் குழந்தை கொடுத்து ஆண் வாரிசு எனக்கு அப்படியே நீங்க வரம் அளித்து விடுங்கள் சுவாமி. என்ன குழந்தை வரமா? ஆமா, அதை கொடுத்து விடுங்கள், நான் சென்று விடுகிறேன். உண்மைதான் உண்மைதான். ஆமா. ஏன் என்றால் கணவன் இறந்த துக்கத்தை மறப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை அருகில் இருந்தால் அவன் முகத்தை பார்த்தாவது கண்ணே மணியே முத்தை என்ற ஆறுதல் அடைவான். உண்மைதான் உண்மைதான். அதை நான் கொஞ்சிக் கொண்டே இருப்பேன், அதை கொஞ்சிக் கொண்டே இருப்பேன், என் பிள்ளையுடன் பேசிக் கொண்டே இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என் கணவரை நான் மறந்துடுவேன். அதை நீங்க கொடுத்து விடுங்கள், நான் சென்று விடுகிறேன். மீண்டும் என்னை வந்தேன் என்றால் கேளுங்கள். அந்த வரத்தை கொடுத்த பிறகு அதோ பார், அடுத்து அதோ அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அக்னி ஆறை கடந்து நீ வரவும் முடியாது. அந்த வரத்தை கொடுத்து விடுகிறேன், சீக்கிரம் சென்று விடு. காலனொன்று நீ ஜனிக்க குழந்தை வரம் கொடுத்திருக்கின்றார். குழந்தை வரம் யம தர்மராஜா. யமபட்டணத்தை பார்க்க முடியுமா? யமபட்டணத்தை உலகத்துல யமனுக்கிட்ட போனவங்க திருப்பி வர முடியுமா? நான் வந்திருக்கேன். ஏன் என் கட்டிய கணவர் சொல் மாறாம நடந்திருக்கேன். என் கணவரை நின்று பிறர் அடுத்த வீட்டுல அவ்வளவு வச்சிருக்காங்க, எதிர்த்த வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்க, எந்த ஒரு எண்ணமும் இல்லாம நான் வாழ்ந்தேன். என் கணவரே எனக்கு கண்ணு என்று வாழ்ந்தேன். ஆகையினால் யமபட்டணம் வரைக்கும் இப்பொழுது நான் போக போகின்றேன். குழந்தைவரை எனக்கு தந்துவிட்டு என் உயிர், என்னுடைய கணவர் உயிரை இவர் வைத்திருக்கின்றார். இந்த சந்தேகத்தை இவரிடமே நான் கேட்க செல்கின்றேன். யமபட்டணம் வந்து விட்டோம். இங்கு சாவித்திரி வர முடியாது, வர முடியாது, சொல்ல முடியாது. வந்தாலும் வந்து விடுவாள். அடே குருவிக்கண்ணா, கோட்டை வாசலை பூட்டி தாளித்து விடுறா. பிரபு, அழைத்து விட்டேன் பிரபு. சாவி ஓட்டையில வந்துட்டா பிரபு. எங்கு சென்று விட்டார்? 7 கடல் 7 மலைகள் அக்னி யாரெல்லாம் கடந்து என் கால்கள் எல்லாம் போகிறது. நான் தேடி வந்திருக்கின்றேன். இவரை காணவில்லையே, இவரை காணவில்லையே. இந்த கதவுகளை எல்லாம் 4 பக்கம் இருக்கின்ற 4 திசை 8 திக்கும் உள்ள கதவுகளை தான் இட்டுக் கொண்டார். இவரை நான் எப்படி கதவு திறந்து இவரை நான் கேட்பது சந்தேகத்தை. இந்த கதவு திறக்க வேண்டும் என்றால் நான் பத்தினி என்பது உண்மையா இருந்தால் முக்கோட்டை வல்லவர்கள் புன்னிக்கே முக்கோட்டை வல்லவர்கள் உருண்டு செய்ய முன்னவர் நடத்த பின் செல்ல எக்கோட்டை கதவுகள் திறக்க மனிதன் நான் போய் செய்ய கோட்டை கதவுகள் திறந்திடவே.
வந்த யமபட்டனம் நீ வரலாமா? உங்களை தேடி வந்தேன், உங்களை நாடி வந்தேன், உங்களை தேடி வந்தேன், உங்களிடம் சந்தேகம் கேட்க வந்தேன் சுவாமி. யமபட்டனம் வரும் அளவிற்கு உனக்கு தைரியம்? வரத்தை கொடுத்து விட்டு 4 திசை 8 திக்கை பூட்டிக் கொள்கிறீர்கள். கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்தல்ல? ஆமாம். அப்புறம் எதற்காக என்ன பின்தொடர்ந்து எதற்காக வந்தாய்? தாங்கள் கொடுத்த வரத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஆமாம். நான் கொடுத்த வரத்திலே சந்தேகமா? என்ன சந்தேகம்? சந்தேகம் இருக்கின்றது, அதை நான் கேட்க வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும். சந்தேகத்தை இங்கு வந்து தான் கேட்க வேண்டுமா? வேறு எங்கு செல்வது? வேறு யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே? வச்ச இடத்துல தான் எடுக்க வேண்டும், துளைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் சுவாமி. என்ன சந்தேகம்? கேட்டு கறக்க சுரப்பது என்ன கேள்வியா? கறக்க சுரப்பது சொல்லுங்கள் சுவாமி, அதற்குள் தாங்கள் சொல்லக்கூடிய பதில் இருக்கின்றது. கறக்க சுரப்பது என்ன? கறக்க சுரப்பது கறக்க சுரப்பது என்னப்பா? அங்கிட்டு கேளுப்பா. கறக்க சுரப்பது சொல்லுங்கள். கறக்க 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 சுரப்பது ஆவின்பால். இறக்கை சுரப்பது சுவாமி. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன்? கேட்கணும் சுவாமி, அதுக்குள்ளதான் பதில் இருக்கின்றது. என்ன கேட்கிறாய்? இறக்கை சுரப்பது என்ன? அடே இதையாவது சொல்லுங்கடா. இறைக்க சுரப்பது என்னடா? இறைக்க 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 சுரப்பது மணற்கேணி. சுவிக்க 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 சுரப்பது. நான் யார்? உன் தந்தையில உன் தந்தையான என்னிடம் குகிக்க சுரப்பதை பற்றி என்னிடம் கேட்கலாமா? நீ நானும் சொல்லலாமா? தந்தையாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் கேள்விக்கு பதில் அங்குதானே இருக்கின்றது. அவசியம் சொல்லித்தான் அவசியம் சொல்லித்தான் இருக்க வேண்டும். சுவிக்க சுரப்பது என்ன? நாதமின்றி கலாதி நமோ நம வேத மந்திர சொரூப நமோ நம என்பதற்கிணங்க சுகிக்க சுரப்பது விந்துநாதம் சிற்றின்பம். அதனால் வரக்கூடியது என்னமா புதுமையான கேள்வியா கேட்க ஏற்படுவது என்ன? குழந்தை செல்வம். சரிதானம்மா, குழந்தை செல்வம். ஒரு ஆணும் பெண்ணும் பெரியவர்கள் பார்த்து திருமணம் முடித்து வைத்து இல்லற சுகம் ஈடுபட்டு அதனால் வரக்கூடியது குழந்தை செல்வம். உண்மைதானே? இது இல்லாமல் உலகத்தில் எந்த ஜீவராசிகளையும் வாழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப குழந்தை செல்வம் கணவர் இருந்தால் தானே பெருக்க முடியும். என் கணவர் உயிரை தாங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் எனக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர்கள். இல்லாத சம்பிரதாயம் கீழே என்று சொன்னார்கள். என்னம்மா சாவித்திரி, எல்லாம் யமப்பட்டணம் வரைக்கும் வந்திருக்கிய? யமப்பட்டணம் வருவதற்கு நான் பெண் வர முடியுமா? தாங்கள் கொடுத்த புத்தியிலே யோசனைப்படி இங்க வந்தேன் சுவாமி. ஆமா, யமனை கூப்பிட்டு சொல்லு, நாரதர் தான் சொன்னார். வந்தா மாமன் மாமையாருக்கு கண்ணொலி கொடுத்து விட்டார், நாடை கொடுத்து விட்டார், கடைசியில என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுத்து விட்டார். எத்தனை கொடுத்த நீங்கள் என் கணவரை கொடுத்து விடுங்கள் என்றேன். மாட்டேன் என்று சொன்னார். இல்லை என்றால் குழந்தை வரமாது கொடுங்கள் என்று எனக்கு அழகான ஆம்பளை பிள்ளை வரம் கொடுத்து விட்டார். வரமா? ஆமா. நாராயணா, புருஷன் உசுரை பிடிச்சி வச்சுக்கிட்டு உனக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நீ எப்படிமா பிள்ளை போடுவ? இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க சுவாமி. புரியாமல என்ன எதை கீழே போட்டு தேடிக்கிட்டே நிக்கிறிய? என்ன விஷயம்? அதுதான் பாப்பா. ஆமா, ரொம்ப பயந்த மனுஷன் தெரியும். விழுந்துடாத பாப்பா. நான் தான் முதல்ல சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்ட. தாட்டு பூட்டு தஞ்சாவூருண்ட. ஆமா, சாவித்திரிக்கு பிள்ளை வரம் கொடுத்தியாமே? ஏனையா எங்கு வந்தீர்? நீ ஆரம்பத்திலே வந்தவுடனே நினைத்தேன் ஏதாவது நடக்கும் என்று. இப்போது தாங்கள் இப்பொழுது வந்ததை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? மூக்கில்லாதவனுக்கு நேராக கண்ணாடியை காண்பதிப்பது போல் வந்திருப்பு நிற்கிறியா? ஆனா ஓ நிலைமையை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? எப்படி இருக்கு? குரங்க கூப்பிட்டு வாழைப்பழ கடைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போட்டது. இரண்டும் கலண்டா போய் விட்டு விடும் ஐயா. கற்பின் சக்தி நம் இருவரையுமே வந்து விட்டது. பார்த்தீர்களா? நீங்கள் என்ன ஆரம்பத்தில் என்ன தெரிவித்தீர்கள்? சாவித்திரிக்கு எப்படி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? அனைத்தும் தெரிந்து தாங்களே அப்படி ஆசீர்வாதம் செய்யலாமா? இரண்டும் கலண்டா விட்டு கற்பின் சக்தி நம் இருவரையுமே வென்று விட்டது. ரெண்டும் கலண்டாக பையனா இந்த ஆசாரியார் இருக்காரு. சுவாமி, இதோ சத்தியவான் உயிரை எழுப்பி தருகிறேன். சத்தியவான் எழுந்து எல்லாம் குல வேடுங்க. கை தட்டுங்க, குலவை போடுங்க. தாய்மாரா குலவை போடுங்க.
சத்தியவான் சாவித்திரி, நீங்கள் இருவரும் நீடூழி வாழுங்க. என் நாட்டு மக்களே, நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். திங்களை சூடிய இவனுக்கு கன்னியா பரமேஸ்வரி அன்னைய ஜெகதம்பா